ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஆரி ஒர்க் டிசைன் பார்ப்போம். நல்ல ஒரு பீச் கலர் இந்த புடவைக்கு மேட்சிங்காக இந்த புடவையில் இருக்கிற டிசைனையே அப்படியே நான் அந்த ஸ்லீவுக்கு போட்டேன். புடவையில் ஃபுல்லாக இப்படி ஐ ஷேப்பாக ஸ்லீவ்ஸாக இருந்துச்சு. அந்த டிசைனை தான் நான் இந்த ரெண்டு ஸ்லீவுக்கும் நான் போட்டுட்டு பேக் நெக்குக்கும் போட்டிருக்கேன். இதை ரொம்ப நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இது நான் வெறும் கட்தானா பீட்ஸை வச்சு தான் செஞ்சுருக்கேன். கோல்டு கலர் கட்தானா, சில்வர் கட்தானா அண்ட் தென் அந்த பீச் கலர் புடவை கலர் கட்தானா, அந்த 3 பீட்ஸை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்டென்சில் ரெடி பண்ண போகிறோம். ஒரு அட்டை எடுத்துக்கிறேங்க. அந்த புடவையில் இருக்கிற லீஃப் டிசைனை தான் வரைய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்படி லீஃப் ஷேப்பை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த கட் பண்ண ஸ்டென்சில் இது தான். இது சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிறேங்க. இந்த ஸ்டென்சிலை வச்சு தான் நம்ம லீஃப் ஃபுல்லாக வரைஞ்சிக்கிற போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத ப்ளவுஸில் காட்டுறேன். நீங்கள் லைனிங் துணியில் இப்படி ப்ளவுஸோட ஸ்லீவை வெட்டி எடுத்துக்கிறேங்க. அதை அப்படியே இந்த ப்ளவுஸ் பிட்டில் போட்டு ட்ரா பண்ணிக்கிறேங்க. அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேங்க. சாரியில் எக்ஸ்ட்ரா துணிலாம் விட தேவையில்லை. இந்த லைனிங் துணியோடைய அவுட்லைனை அப்படியே போட்டு வரைஞ்சிக்கிறேங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவோட இது வந்துருச்சு. இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேங்க. கீழே மார்க் பண்ணிக்கிறேங்க, மேலேயும் மார்க் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக ஸ்லீவோட ஃப்ரண்ட்டில் ஒரு 1 இன்ச் உள்ளே குடஞ்சி நம்ம கட் பண்ணிக்கிறோன்னா, அதுக்கு நம்ம இந்த ஸ்லீவோட சென்டரில் 1 இன்ச் போட்டுட்டு இந்த 1 இன்ச் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேங்க. எதையுமே கட் பண்ணிட வேண்டாம், சும்மா ட்ராப் பண்ணி மட்டும் வச்சுக்கிறேங்க. இப்போது அடுத்ததாக இந்த சென்டரை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அடுத்ததாக ஒரு 1 இன்ச் அந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம சென்டராக வச்சுக்கிற போகிறோம். இதை சென்டராக பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ராயிங் போட போகிறோம். இந்த ஸ்லீவோட ட்ராயிங் ஃபஸ்ட்டு ஒரு 3/4 லீஃப் வர மாதிரி, கீழே இருக்கிற லீவ்ஸ் 3/4 லீஃப் வர மாதிரி வரைஞ்சிக்கிறேங்க. இப்படி ஃபஸ்ட்டு லீஃப் வரைஞ்சிட்டு அடுத்ததாக இந்த ஸ்டென்சிலை அப்படியே ஒரு 1 சென்டிமீட்டர் மேலே இதே மாதிரியே இன்னொரு லீஃப் வரைஞ்சிக்கிறேங்க. இப்படி 4 லீவ்ஸ் வர மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்தது இந்த லீவ்ஸ் 2 லீவ்ஸுக்கு நடுவுக்குள்ளே ஒரு லீஃப் வர்ற மாதிரி வரைஞ்சிக்கிறேங்க. இப்படி 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு இப்படி இந்த ஸ்லீவ் உயரத்துக்கு 4 லீவ்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேங்க. நான் இந்த ஃபுல்லும் வரைஞ்சிட்டேன் பாருங்கள். ஒரு லீஃப் நடுவுக்குள்ளே இன்னொரு லீஃப் வர்ற மாதிரி இந்த சாரியில் உள்ள டிசைன் மாதிரியே நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்ததாக இப்போது நம்ம கட்தானாவை எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லீஃபில் சென்டரில் இப்படி சமமாக பிரிக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு கோல்டு கலர் கட்தானா எடுத்திருக்கேன். இந்த கோல்டு கலர் கட்தானாவை வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 பீட்ஸ் லோட் பண்ணி சென்டரில் தைச்சிட்டு இந்த சைடு அந்த சைடு அப்படி தைச்சிக்கிறேங்க. 2 லைன்ஸ் தைச்ச பிறகு சில்வர் கலர் கட்தானாவால் ஒரு 2 லைன்ஸ் போட்டுக்கிறேங்க. சில்வர் கலர் கட்தானாக்கு அப்புறம் திரும்பவும் கோல்டு கலர் கட்தானாவால் ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கிறேங்க. கோல்டு கலருக்கு அப்புறம் சில்வர் கலரால் 2 லைன்ஸ் போட்டுக்கிறேங்க. இப்படியே நான் அந்த லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதே பேட்டர்னில் தான் எல்லா லீவ்ஸும் நம்ம போட்டுக்கிற போகிறோம். அடுத்தது இந்த பீச் கலர் லீஃபுக்கு கோல்டு கட்தானாவும் பீச் கலர் கட்தானாவும் வச்சு இதே மாதிரி தான் சில்வர் மாதிரியே நம்ம பீச் கலரை போட்டுக்கிற போகிறோம். இப்படியே எல்லா லீவ்ஸையும் மாறி மாறி ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கிறேங்க. நான் இந்த லாஸ்ட் லீஃப் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். பீட்ஸை 3 பீட்ஸுக்கு மேலே லோட் பண்ண வேணாம். 3 பீட்ஸாக வச்சு தைங்க. எம்ப்ராய்டரியில் ஃபிஷ்போன் ஸ்டிச்சு இப்படி தான் நம்ம போடுவோம். அது த்ரெட்டை வச்சு போடுவோம். அதே பேட்டர்னில் தான் இங்கே கட்தானாவை வச்சு நான் போட்டிருக்கேன். இந்த லாஸ்ட் லீஃபில் பீச் கலர் தைச்சிட்டு லாஸ்ட்டாக எண்டிங்கில் கோல்டு கலர் கட்தானாவோட நான் இதில் ஃபினிஷ் பண்ணுறேன். அது மாதிரி நார்மலாக நம்ம கோல்டு கலர் த்ரெட்டை வச்சு தான் நம்ம நார்மலாக ஸ்விங் த்ரெட்டு கோல்டு கலர் த்ரெட்டை வச்சு எல்லா ஆரி ஒர்க்கும் போடுவோம். இது கொஞ்சம் லைட் கலர் ஃபேப்ரிக்குங்கிறதுனால நான் இந்த சாரீ கலர்லேயே நூல் எடுத்து தைச்சிருக்கேன்.
இந்த லாஸ்ட்டாக 2 லைன்ஸ் கோல்டு கலர் கட்தானா போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த புடவையில் இருக்கிற அதே டிசைனை நம்ம ஸ்லீவுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டோம். நல்லா தக்க தக்க தக்கன்ட்டு அழகாக இருந்துச்சு இந்த ஸ்லீவு. நான் இந்த ஸ்லீவோட பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் நான் நெக்லைனுக்கும் போட்டிருக்கேன். பேக் நெக்கில் 2 லைன்ஸ் ஜரி த்ரெட் போட்டுட்டு பீச் கலர் லீஃப் ஒன்று, சில்வர் கலர் லீஃப் ஒன்றுன்னு மாறி மாறி இந்த பேக் நெக்கில் நான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா கிராண்டாகவும் இருந்துச்சு இந்த டிசைன். இந்த ஸ்லீவில் பாருங்கள், நான் அந்த ஸ்லீவ் வெட்டி வச்சுருக்கேன். நல்லா லைட் வெளிச்சத்துலலாம் நல்லா தக்க தக்கன்னு இருந்துச்சு. இந்த ப்ளவுஸே நான் தச்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸ்லீவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்ல 2 லைன்ஸ் ஜரி த்ரெட் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லீஃப் டிசைன்ஸ் போடுங்க. இந்த ஆரி ஒர்க் டிசைன் வந்து நல்ல கை ஃபுல்லாக வர்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளவுஸில் எந்த ஒரு கஷ்டமான ட்ராயிங்கும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு ஸ்டென்சிலை வச்சே நம்ம இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்கவே நல்லா ரிச்சாகவும் கிராண்டாகவும் இருந்துச்சு. இந்த ஆரி ஒர்க் டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் ப்ளவுஸில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு ஆரி ஒர்க் டிசைனில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.